என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது கண்டிப்பா இருக்கு. அதாவது நம்ம போட்டோஸ் பார்க்கும்போது அந்த சண்டையெல்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருக்கு படம் இது. என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஜாக்கியோட இந்த சேவல் சண்டை, அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு சண்டை இத மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது வந்து கிடாவோட சண்டை. கிடாவோட வரலாற்று சம்மந்தப்பட்ட யாரா ஜெயிச்சாங்க, பழைய காலத்துல அதுக்காக உயிரை எத்தனை பேர் இழந்தாங்க அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. அதில் விஷயம்லாம் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றது, ஆடுகளம் மாதிரி ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா இல்லாம டேரக்டர் என்ன இதுக்கு முடியுமோ நல்லாவே பண்ணியிருக்காரு. நினைப்பேன் நினைச்சுக்க. கதாநாயகனோட வில்லன் நல்லா பண்றாரு. ஓகே, கதாநாயகன் இருக்கு நடிச்சிருக்காரு. இருந்தாலும் வில்லன் நல்லா பண்றாரு. வில்லன் கூட வர சப்போர்ட்டிங் கேரக்டர் பாத்தீங்களா, அவங்களும் நல்லா பண்ணிக்காங்க. நல்லா பண்ணிக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இதுல மெயின் யார் நல்லா பண்ணிக்காங்கன்னா கிடா தான் நல்லா பண்ணிக்காங்க. ஏன்னா கிடாவை தான் மோத விட்டு வெளியே இது பண்றாங்க. நல்லா இருக்குது. அதோட புக்கு சீன்ஸ்லாம் நம்ம இருக்கும்போது ஸ்கிரீன் அதுல சினிமா போட்டோகிராஃபிங் வரும் பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆடியன்ஸ்ல உட்காரும் போது ஆடு தோத்துருமோ சொல்லிட்டு அந்த ஃபீலிங் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்த தொட்டு கண்டிப்பா டேரக்டர் ஜெயிச்சா மாத்தான். ஓகேங்களா? இல்ல கொஞ்சம் சில இடத்துல பாட்டு வரும்போது தான் லேக் இருந்தது. மற்றபடி படம்லாம் லேகலாம் இல்லை. பாட்டு வரும்போது நமக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 2 பாட்டு வச்சிருக்கலாம். அணியாதுக்கு ஒரு 5-6 பாட்டுல வேணா வச்சாங்கன்னா அதான் நமக்கு போர் மாச்சு. அந்த பாட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா இந்த படம் இன்னும் சூப்பர் படம். நல்லா இருக்கு படம். அதாவது இந்த கிடாவோட சண்டை இந்த படத்துல காட்டிக்க மாட்டாங்க. நிறைய படத்துல பழைய படத்துல வந்திருக்கும், தேவர் பிலிம்ஸ், ராமநாதன் படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா இதுல இந்த கிடாவோட ஃபைட் மோதுறது ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அதனால குழந்தைங்க கூட பார்த்தாங்கன்னா கூட அந்த கிடா ஃபைட்டுக்காக பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. கெடா ஃபைட் பற்றி ஒரு படம். அண்ட் படம் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஆடு சண்டை போடுற அந்த இதெல்லாம் நான் ஊரில் நேரில் பார்த்துருக்கோம். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. வச்சிருக்கிற ஆங்கிள், ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விதம், டெக்னிக்கல், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் படமாக பார்க்கும்பொழுது எங்களுக்கு மேக்ஸிமம் போர் அடிக்கலை. இந்த கெடா ஃபைட்டெல்லாம் எஜ்ஜில் உட்கார வச்சு நல்லபடியாக பார்க்க வச்சு சூப்பராக பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நல்லா இருந்தது ப்ரோ. எங்க ஊர் ஆக்டிங் மதுரை ஸ்லாங்ல பேசியிருந்தாங்க. ஃபுல்லா மதுரை தான் கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு டைலாக் விதம் இருக்கும், டெலிவரி ஒன்று இருக்கும். என்னடா நார்மலா போறன்றதே ஒரு இதாதான் குருத்தாதான் பேசுவோம். அந்த இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கெத்தா உட்காந்து பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. மதுரைக்காரங்க இந்த ஆட்டு சண்டை விட்டா ஏன்னா அதுல பின்வாங்க மாட்டாங்க. அதே தான் படத்துலயும் காமிச்சிருக்காங்க. படம் ஓவரால் மதுரைக்குள்ள நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். படம் சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சூப்பர் ப்ரோ. அம்மு அபிராமி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஹீரோயினா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப படங்களுக்கு அப்புறம் அவங்களை திரும்ப பாக்குறோம். ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் பெரிய தெரியல, வில்லனும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த கேங்குக்கு லீடரா ஒருத்தர் இருப்பாரு, கேங் லீடர், அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஓவரால் படம் சூப்பரா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக பார்க்கலாம். கெடா சண்டை எல்லாருமே இங்க சென்னையில இருக்கிற சிட்டியில இருக்கவங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க, ஊருக்காரங்க தான் பாத்துருப்பாங்க. சிட்டியில இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு கெடா சண்டை இருந்தது, அதுக்கு இவ்வளவு எல்லாம் ரிஸ்க் எடுப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலாம். கனெக்ட் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. ஆனா உட்காந்து பார்க்கும்போது அந்த கிராமத்து ஃபீல் இருக்கும்போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. கோழி சேவ சண்டை பார்த்து ஆடுகளை நம்ம கனெக்ட் ஆச்சுன்னா, கெடா விட்டு பார்த்து கெடா சண்டை பார்த்து இதுவும் நம்ம கனெக்ட் ஆகத்தான் செய்யும். படம் வேற லெவலில் இருக்கு. நான் அசல் மதுரைக்காரன். நானே மதுரையில் தான் இருக்கு. நான் பிறந்ததெல்லாம் மதுரை தான். நான் இங்கே தான் சென்னையில் தான் வாழ்றேன். இப்போ ஜல்லிக்கட்டு டிவிலையும் சரி எல்லாத்துலையும் சரி ஜல்லிக்கட்டு பெருமையாக பேசுறாங்க. ஆனால் இந்த கடா சண்டையை மட்டும் பேச மாட்டாங்க. மதுரையில் எப்படி கடா சண்டை நடக்குமோ அச்சசல அப்படியே இந்த படத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு கடால் என்ன தெரிஞ்சு ஒரு இலக்காரமா இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சாராட்டுக்காரங்க. இப்போ ஒருத்தர் பணக்காரனா இருந்தால் பணக்காரன் மட்டும் தான் இது பண்ணணும் சொல்லுங்க. இப்போ பணக்காரனா இருந்தால் தான் அவனா மட்டும் போட்டி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எவன் வேணா திறமை எவனுக்கு வேணா இருக்கு. யார் வேணா சண்டைக்கு போகலாம். அதுதான் இந்த படத்தில் எடுத்து வந்துருக்காங்க. இப்போ ஒரு கடை ஜெயிச்சிருச்சுன்னா அந்த கடை இவன் ஜெயிச்சுட்டானே, நான் தானே இவ்வளோ நான் காபரால இந்த டாப்ல என்ன சொல் காபரா கார்கின் பேர் வச்சிருக்காங்க. மதுரைனாலே காபரா நான் அந்த பேர் கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஜெயிச்சுட்டானே, நம்ம தானே டாப்ல நிறுத்தினாலே நம்ம திரும்ப போகணும்னு சொல்லிட்டு அமைக்க விடுறதா இந்த படம். படத்துல அப்படியே ரியலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஜெயிச்சுட்டானா அடுத்து அவனை அமைக்க விடணும், ஜெயிக்க முடியாது, ஏதாச்சும் பண்ணி நம்ம அமைக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா மதுரை கொஞ்சம் லாங்குவேஜ் எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா இப்பதான் மதுரைக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறது கொஞ்சம் இதா இருக்கு. எல்லா மதுரைக்காரங்களும் அப்படி இருக்க மாட்டாங்களா? மதுரைக்காரங்களே வெளியே அவுட்ல இருக்கு, இவங்க ஒத்த கடை வளைஞ்சிருந்து வெளியே தான் வரும். மதுரைனாலே இப்பதான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆக்ஷன் சரி, ஹீரோனி சரி எல்லாருமே ஆக்ஷன் வேற லெவலு. அதுல பாதி பேர் நான் கேரளா நான் சொல்லி ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், கேரளாக்காரங்க. ஆனா மதுரையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் ஏழை போல பேசுது, அந்த உருத்தா லுங்கி கட்டுறது எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. கண்டிப்பா அந்த ஊர் சைட்ல இருந்து சென்னையில மிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மூவ்மெண்ட் ஜல்லிக்கட்டுல மிஸ் பண்றவங்களும் கண்டிப்பா அதை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நான் எல்லாம் என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு படம். படத்துல என்ன சொல்ல வந்தாங்கன்னா வீரம்,
அதான் இப்போ வந்து வீரத்தை வந்து இப்படியும் காட்டுறாங்க, ஆனா வந்து அதை வந்து வன்முறையா கையாளாதீங்க. அந்த சண்டையில என்ன முடியுதா, விளையாட்டா இருக்கணும், அதை தாண்டி வந்து அவங்க வெட்டிக்கிறது குத்திக்கிறது அதெல்லாம் வந்து தவிர்த்து நிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா இங்க நடிக்க வரலையன்ற மாதிரிலாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது, எல்லாரும் சூப்பரா நடிச்சாங்க. இல்ல, படம் ஸ்டார்ட் ஆனதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்ச படம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்க பெரியவங்க வரையும் பார்க்கலாம். எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்ல, வன்முறை எதுவுமே இல்ல. ஸோ யூஸ்வலா இருக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.